ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பட் சோஃபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ராகி ரொட்டி தான். இந்த ராகி ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். நம்ம கொலஸ்ட்ராலில் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராகி ரொட்டி பார்த்திங்கன்னா ஹை இன் கால்சியம் ஆல்சோ, ஸோ நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் கால்சியம். இப்போ இந்த ரெசிபிக்காக நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்ல பொடியாக நறுக்கிறது. அப்புறமா 2 இன்ச்சு வந்து இஞ்சி வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன், ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்ல பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அப்புறமா வந்து கருவேப்பிலை. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்னவா இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கேரட் இல்லைனா பீட்ரூட் இல்லைனா ரேடிஷ் கூட இதில் வந்து துருவி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கேப்சிகம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ இது கேப்சிகமும் இதே மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீசனில் நல்ல நெல்லிக்காய் கிடைக்கிது, ஸோ அதனால் நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 நெல்லிக்காய் வந்து நல்ல துருவி சேர்த்துக்க போகிறோம். இந்த சீசனில் இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம சீசனல் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ நம்ம இந்த ராகி ரொட்டியில் சேர்த்து செய்யலாம். நம்ம வெறும் ராகி மட்டும் வச்சு ரொட்டி செஞ்சோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு 3 கப்பு வந்து ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். நம்ம மில்லில் அரைச்சதையோ இல்லைனா இந்த மாதிரி கடையில் வந்து ரெடிமேடாக ராகி ஃப்ளார்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ராகி மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு. இந்த ராகி மாவோடு நான் கொஞ்சம் ஒரு கப் அளவு லெஃப்ட் ஓவர் ரைஸ் மத்தியானம் செஞ்சு சாதம் இருந்தது, ஸோ அதை சேர்த்துக்க போகிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா இது இல்லாமல் கூட நல்லாவே ராகி ரொட்டி நல்லா வரும். இப்போது இந்த சாதத்தில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா உறிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து மாவும் சாதமும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இதில் சேர்த்து இதுவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகளை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், ஸோ அதனால் அந்த ஈரம் எல்லாமே பார்த்திங்கன்னா மாவு நல்லா இழுத்துக்கும். நம்ம ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேணும்னா நம்ம தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேவரிங்காக நான் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா காய்கறியில் இருக்கிற எல்லா தண்ணியுமே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து இழுத்துக்கும். இப்போது இதில் வந்து நம்ம சூடான தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவு சூடான தண்ணி சேர்த்து நம்ம இது பிசைய போகிறோம். நம்ம நார்மல் கோல்டு வாட்டர் சேர்த்தோம்னா நமக்கு ராகி ரொட்டி வந்து தட்ட வராது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடான தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி ரொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு திக்காக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வந்து நம்ம கலந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ராகி ரொட்டி வந்து தட்ட வராது. ஒருவேளை ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த ராகி ரொட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காகவும் செஞ்சிடலாம். இல்லை இவ்வளோ காய்கறிகள் இவ்வளோ நல்லதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹை ஃபைபர் கண்டென்ட். நம்ம நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி மட்டும் சாப்பிடாம இது மட்டுமே கூட இந்த மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபுல்லிங்காகவும் இருக்கும். நான் இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கலக்கிற மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரொட்டி தட்டும் போது பர்ஃபெக்டாக வரும். நம்ம வீட்டில் நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நிறைய வந்து நமக்கு ஈஸியாக வந்து வாழை இலை கிடைக்கும். ஸோ அதில் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அதில் தான் ராகி வந்து ரொட்டி எல்லாம் பட்டு தட்டி நம்ம வந்து அடுப்பில் வந்து செய்வோம். இங்கே வந்து நம்ம கிடைக்காததுனால அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி வேக்ஸ் பேப்பர், பட்டர் பேப்பர் சொல்கிறாங்க இல்லையா, பேக்கிங் ஷீட்ஸ், இந்த மாதிரி பேக்கிங் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம தொட்டு இந்த மாதிரி ராகி ரொட்டி தட்டிக்கலாம். நம்ம ரொட்டிக்கு வேண்டிய அளவு பெரிய உருண்டையாக நம்ம வந்து எடுத்து நம்ம தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம பேக்கிங் ஷீட்டில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணி வந்து கையில் தொட்டு நம்ம 4 விரலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்தோன்னா ஈவனாக வந்து நமக்கு வந்துடும். நல்லா கல் சூடானதும் நம்ம வந்து இந்த ராகி ரொட்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம ராகி ரொட்டி தட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 ஓட்டை நம்ம கையில் வந்து போட்டு எடுத்துகிட்டு நம்ம ராகி ரொட்டி சுட ஆரம்பிக்கலாம்.
இது எதுக்காகனா நம்ம வந்து கல்லில் வந்து திருப்பி போடும்போது நம்ம ராகி ரொட்டி வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே வந்து நல்லா வந்து சுட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பேக்கிங் ஷீட்டை வந்து இந்த மாதிரி கல்லில் திருப்பி போட்டு ஈஸியாக அந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ராகி ரொட்டி நல்லா வேகிறதுக்காக நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதில். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து குக் ஆன அப்புறமா நம்ம இதை திருப்பி போட போகிறோம். நீங்கள் முன்னாடியே திருப்பி போட்டிங்கன்னா ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் இன்னும் 2-3 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ண விடலாம். For more breakfast recipes, நம்ம சேனலில் இருக்கிற breakfast recipes பார்க்கறதுக்காக மேலே இருக்கிற ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ராகி ரொட்டி மொறுன்னு நல்லா சுட்டு எடுத்தாச்சு. 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. நல்லா அந்த காய் இருக்கிற எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதோட சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு கோகோனட் சட்னி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நெல்லிக்காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன இஞ்சி, அதுக்கப்புறமா நெல்லிக்காய் வந்து ஒரு 3 நெல்லிக்காய் நம்ம இதில் சேர்த்து, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட் வந்து தேங்காய் சட்னியில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த ராகி ரொட்டிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை திஸ் ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒரு சிம்பிள் ஹோம் குக்டு மீல் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் டேஸ்ட் பட் சோஃபீஸ் கிச்சனை வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வாட்டி இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.